ஹாய் ஹலோ மை டியர் ஃபேமிலிஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மதுரையில் புதுசாக ரெனோவேட் பண்ணியிருக்கிற நம்ம வண்டியூர் பார்க் இன்றைக்கி போயிருந்தோம். நாங்கள் பார்க்கலான்னு இன்றைக்கி தானே ஓப்பனிங், அதனால் போயிருந்தோம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம வண்டியூர் பார்க்கான்ற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஆனோன்னா அதோட ப்ளூ பிரிண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க, எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குன்றத மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே உள்ளே மூவ் ஆக ஆரம்பித்தோம். இடம் எல்லாமே பார்க்க சூப்பராக இருந்துச்சு. இது கொஞ்சம் இருட்டுறதுக்கு முன்னாடி லைட்டிங்ஸ்லாம் அப்போயே போட்டுட்டாங்க. எல்லா பக்கமும் லைட்டிங்காக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அந்த இடத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கம்மா தெரிஞ்சிச்சு. கம்மாவில் ஃபுல்லும் அந்த மிதக்கும் பாலம் மாதிரி அந்த இது போட்டு வச்சுருந்தாங்க. ஏன்னா போட்டிங் இப்போ விடுறாங்கல்ல, அதுக்காக செட் பண்ணியிருந்தாங்க. நாளையில் விட்டுருக்காங்க போட்டிங்கு, கொஞ்சம் நேரம் விட்டுருப்பாங்க போல். அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. திருப்பி நாளையிலேருந்து கண்டினியூ ஆகுது. திருப்பி அதில் பார்த்தோம்னா நிறையா நல்ல க்ரௌடெல்லாம் இருந்துச்சு. நிறையா இந்த ஃபுட் கோர்ட் மாதிரி நிறையா பிளான் பண்ணியிருக்காங்க போல். அதனால் கடைகள்லாம் நிறையா கெட்டி விட்ருந்தாங்க. ஆனால் எதுவும் ஓப்பன் ஆகலை. பார்ப்போம், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அதெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க போல். அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் மதுரையில் இருக்க பாதி பேர் இங்கே தான் இருந்திருப்பாங்க போல். நல்ல க்ரௌடு, என்னடா கூட்டமாக இருக்குன்னு போய் பார்த்தோம்னா இங்கே இது வழியாக தான் போய் போட்டில் ஏறணும் போல். சரி, நான் அவங்களோட போய் நின்று பார்த்துக்கிட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சு. மதுரையில் இருக்க இப்படி ஒரு சுந்தரம் பார்க்க நல்லா சூப்பராக கவர்மெண்ட் பண்ண உருப்படியான ஒரே விஷயம், நல்ல விஷயம் இது. ரொம்ப நாளாக இப்படியே இருந்துச்சு. இன்னும் இப்படியே கிடந்தா நான் வேஸ்ட்டாக போய் வந்துருக்கும். ஆனால் சுந்தரம் பார்க்க எப்படி பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் இந்த போட்டிங் ப்ரைஸ் 2 பேர் போனால் 150 ரூபா, 4 பேர் போனால் 300 ரூபா. டைமிங் பாருங்கள், 10 to 6. 10 to 6 நீங்கள் எப்போ போனாலும் இது பண்ணிக்கலாம். ஒரு 1 வீக் கூட்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாகிடும். அப்புறம் இந்த பக்கம் ஃபுல்லும் குட்டீஸ் தான் நல்லா ஜாலியாக எல்லாத்துலேயும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நல்ல கூட்டம். அந்த பக்கம் ஸ்கூல்ஸ்லேருந்துலாம் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க போல். அது ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அந்த பக்கம் ஒரு டீம் இருந்துச்சு குட்டீஸாக. ஃபுல்லாக அவங்களுக்கு விளையாடுறதுக்கு தான் நிறைய அவங்க பார்த்தோன்னே எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. கட்டி விட்டது என்னமோ அவங்களுக்கு பாருங்க, இனிமேல் எல்லா அராஜியும் அவங்களா தான் இருப்பாங்க. பொடியங்கிற அவ்வளோ சொல்லாங்க பாருங்கள். பொடி வாண்டுகளாக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன இந்த டைமில் யாருக்கும் அந்த போட்டிங் போக முடியாது, நிறைய பேருக்கு ஒரு மாதிரி இது இருந்துச்சு. அப்புறம் நம்மளோட ஸ்கேட்டிங் இன்னும் நல்லா பிரம்மாண்டமாக வரப்போகுது போல். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது, அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறோம். ஸ்கேட்டிங்லாம் சூப்பராக கொண்டு வந்துட்டுருக்காங்க. நல்ல ஒரு பொழுதுபோக்குக்கான பெஸ்ட்டு இடம் மதுரையில் இப்போதைக்கு. இன்னும் நிறையா கொண்டு வருவாங்க. இன்னும் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இப்போதைக்கு இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இன்னும் நிறையா ஒர்க்கெலாம் நடக்குது. இந்த பிளேஸ்லாம் பார்க்கும்போது கூட மதுரைக்குள்ளே தான் இருக்குமான்றது டவுட்டே வர ஆரம்பிச்சிருச்சு. இதை இப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம மக்கள் மெயின்டைன் பண்ணுவாங்களான்றது தான் நம்மளோட பெரிய டவுட்டே. கடைசி வரைக்கும் நல்லா சுத்தமாக வச்சுருந்தோம்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு அது இதுங்கிட்டு போட்டு அப்படி பண்ணோம்னா வேஸ்ட்டாக போயிடும். இந்த இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கிறது நம்ம கையிலே இருக்குது. ஏன்னா குழந்தைங்களோட வரோம். குழந்தைங்களோட வந்தாலும் சரி, குழந்தைங்களோட வராட்டியும் சரி, எல்லாருமே நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கணும், சுத்தமாக வச்சுக்கணும். முக்கியமாக ரெஸ்ட் ரூம் எல்லாமே வச்சுருக்காங்க, எல்லா வசதியும் இருக்குது. எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கணும். இந்த இங்கே பாருங்கள், ஃபேன் எல்லாம் போட்டுட்டு நல்லா படிக்கிறதுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் நல்லா படிக்கிறதுக்கு ஒரு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறையா பேர் கார்பரேஷனில் போய் படிப்பாங்க. இனிமேல் இந்த மாதிரி நல்லா ஒரு இயற்கையாக இங்கே பாருங்கள், நல்லா லைட்டிங்கோட வாட்டர்லாம் போட்டு நிறையா வச்சுருக்காங்க. நல்லா இயற்கையாக உட்காந்து படிக்கலாம். நல்ல ஒரு வசதி தான் அதெல்லாம். எப்பயும் போல் தான் நம்ம எக்கோ பார்க்கு, ராஜாஜி பார்க்கு இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் பார்க்க நல்லா இருந்துச்சு. அடுத்தடுத்து போக போக கொஞ்சம் டவுன் ஆச்சுல, அந்த மாதிரி ஆக்காமல் இதை கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணால் பயங்கரமான பிளேஸ் நம்ம மதுரைக்கு இது. எல்லோரும் நாளைக்கு வேறு லெவலில் பேசுகிற லெவலுக்கு நம்ம சுந்தரம் பார்க் நமக்கு இங்கே இருக்கும். அந்த லெவலுக்கு மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி கவர்மெண்ட்டும் மெயின்டைன் பண்ணணும். கட்டி விட்டதோடு முடிஞ்சுன்னு சொல்லி போயிட்டோம்னா அது அவ்வளோதான். இவ்வளோ தூரத்துக்கு எஃபர்ட் போட்டு பார்த்துருக்காங்கன்னா அது கவர்மெண்ட்டில் மாநகராட்சியில் இருக்கிறவங்களும் கண்டினியூவாக அது என்ன க்ளீன் பண்ணுறதோ, என்னென்ன இது தேவையோ எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணணும். இந்த பாத்ரூம்லாம் போனால் க்ளீன் பண்ணுறது, டெய்லி க்ளீன் பண்ணுறது, தண்ணி கரெக்டாக வருது, இதெல்லாமே மாநகராட்சியில் இருக்கிறவங்க கண்டினியூவாக இன்றைக்கி மட்டும் பார்க்காம என்றைக்குமே பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். பப்ளிக்காக இருக்கட்டும், கார்பரேஷன் ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், யாருனாலும் எல்லோரும் ஒத்துழைச்சாதான் இது கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கும். இல்லைனா பழைய சுந்தரம் பார்க் மாதிரி நீங்கள் திரும்ப வந்துடுவோம். அது எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. ஃபுல்லாக நடக்கிறதுக்கு எல்லாமே ஸ்பேஸ் சூப்பராக இருந்துச்சு. நம்ம வாக்கிங் போகணும் அப்படின்னு நினச்சி ஒரு பீஸ்ஃபுல்லாக போகணுன்னு நினச்சோம்னா கண்டிப்பாக அந்த பக்கம் போயிட்டு வரலாம். ஆனால் ஒரு காலத்தில் நாங்கள் சுந்தரம் பார்க்கில் சுற்றாத இடமே இல்லை. சுந்தரம் பார்க்கில் எல்லா இடமும் அத்துப்படி. இப்போ பார்த்தோம்னா அப்படியே மாறி போயிடுச்சு. சூப்பராக இருக்கும். உண்மையிலே சுந்தரம் பார்க்கை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது.
ஆனால் இது வண்டியூர் பார்க்கு. ஆனால் எங்கள் எல்லாருக்கும் இது சுந்தரம் பார்க்கு. மோஸ்ட்லி எல்லாருக்குமே சுந்தரம் பார்க்குனா தான் தெரியும். வண்டியூர் பார்க்குன்னு இப்போ போர்டு வச்சதுக்கப்புறம் தான் தெரியும். அது அந்த தேட்டர் பக்கத்தில் இருந்ததுனால அந்த பார்க்கை வந்து அந்த நேம் சொல்லியே வந்து எல்லாருக்கும் பழகிருச்சு. எத்தனை பேர் வந்தாலும் எங்களுக்கு எப்பயுமே சுந்தரம் பார்க்கு. சுந்தரம் பார்க்கு பயலுகடா. ஆனால் என்ன இன்றைக்கி போட்டிங் தான் போக முடியல. அதனால கண்டிப்பாக நாளைக்கு போய் போட்டிங் போகலான்ற பிளானில் இருக்கோம். நாளைக்கு நாங்கள் போட்டிங் போகிற வீடியோவை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறோம். அங்கேயும் ஒரு ஸ்டாஃப்ஸை பேசியிருக்கோம். அவங்க அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறேன்னு எங்களுக்கு சொல்கிறேன்னு இருக்காங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் பார்ப்போம். அதே மாதிரி வருதா எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். அடுத்து போனோம்னா அங்கே ஒரு வீடியோ எடுத்து போடுறோம். அடுத்த அப்டேட் வரும். இன்னும் பிரம்மாண்டமாக வரும் சுந்தரம் பார்க். ஆனால் அதே மாதிரி உள்ள கடைகள் கிடச்சவங்களுக்குலாம் நல்ல ஒரு பெனிஃபிட்டு. ஏன்னா உள்ளே இருக்கிற எல்லாரும் வர்றவங்க சாப்பிட்றதுக்கு எல்லாமே உள்ளே செட் ஆகும்போது அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். அதே மாதிரி நல்லா ஹைஜீனிக்காக பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த இதுக்கு வெளியில் நிறையா கடை போட்டிருந்தாங்க. அந்த கடை எல்லாமே எடுத்துட்டாங்க. அந்த கடையெல்லாம் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். நிறையா பேர் அதனால் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த சின்ன சின்ன கடைகளாக வச்சு. இப்போ அது எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. கடைகள் மேக்ஸிமம் வெளியே இல்லை. எல்லாமே பார்க்கிங் மாதிரி வெறும் பைக் மட்டும்தான் நிற்கிது. ஒருவேளை இன்றைக்கி ஓப்பனிங்கிறனால இல்லையா இனிமேலே இல்லையான்றது வந்து தெரியலை. ஏன்னா நிறைய கடை இருந்துச்சு. ஒரு வண்டி கூட வெளியே பார்க்க முடியல. இப்போது எல்லாமே பார்க்கிங் மாதிரி இருந்துச்சு. பார்ப்போம், போக போக தான் தெரியும் வெளியே கடை இருக்கா இல்லை உள்ள கடை இருக்கிறதுனால வெளியே கடை இல்லையா அப்படின்றது வந்து போக போக தான் தெரியும். வெயிட் அண்ட் வாட்ச். எங்கே போகிறீங்க? போவோமா? மீதியெல்லாம் எப்போ சொல்லுவீங்க? அடுத்த வீடியோலையா? மற்ற அப்டேட்லாம் அடுத்த வீடியோவில் சொல்லிடுங்க.